என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இதுல 14th ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல ஜிஎஸ் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் கொஸ்டின் பாருங்களேன். மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்ட் 2025 ஹை ஜம்ப்ல யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் என்ன, கரண்ட் அஃபேர் பேஸ்ட் வந்து கொஸ்டின், அதுவும் பர்டிகுலரா பார்த்தோன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. எப்போதுமே வந்து கரண்ட் அஃபேர்ல ஸ்போர்ட்ஸ் பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாரத ரத்னா, பத்மா அவார்ட்ஸ், அதே மாதிரி வந்து கேல் ரத்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ என்னன்னா 2024ஓட அவார்டு 2025 கொடுத்துருப்பாங்க. 4 பேருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, மனு பாக்கர் என்ன ஒலிம்பிக்ஸ்ல வந்து மெடல் வாங்கி கொடுத்துருப்பாங்க ஷூட்டிங்ல. அடுத்து ஹர்மன் பிரீத் சிங் இந்தியன் ஹாக்கி டீமோட கேப்டனா இருந்திருப்பாரு. டி குகேஷ் செஸ் தமிழ்நாட்டுக்காரர், உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். அடுத்து பிரவீன் குமார் பாரா அத்லெட்டிக்ஸ்ல ஹை ஜம்ப்ல என்ன பண்ணிருப்பாருன்னா ஒலிம்பிக்ஸ் பாரா ஒலிம்பிக்ஸ்ல மெடல் வாங்கியிருப்பாரு. கேள்வி என்ன அப்படின்னா, யாரு ஹை ஜம்ப்ல மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு வாங்கியிருப்பானா? பிரவீன் குமார். அதாவது ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு ஹையஸ்ட் அவார்டு அப்படின்னா இந்த மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு தான் சொல்லுவாங்க, ஞாபகத்தில் வச்சுக்கேன். அடுத்து பாலா டைனஸ்டிய யாரு ஃபவுண்ட் பண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது என்ன கொஸ்டின், ஹிஸ்டரியில இருந்து வந்து எடுத்திருக்காங்க. ஹிஸ்டரியில என்னன்னு கேட்டீங்கன்னா மெடிவல் ஹிஸ்டரி. ஏன் சொல்றேன் அப்படின்னா இங்க பாருங்களேன், அதாவது நான் ஹிஸ்டரியோட ஃபண்டமெண்டல் டாபிக் மைண்ட் மேப் கோர்ஸ் எடுத்திருந்தேன். அதுல போஸ்ட் குப்தாவுக்கு அப்புறம் என்னன்னா மெடிவல் ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆகும். அதுல இயர்லி மெடிவல் ஹிஸ்டரியில ஒரு 3 சின்ன அரசு வந்துன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க டைபேட்ரியட் ஸ்ட்ரகிள்ல வந்து என்னன்னா இருந்திருப்பாங்க. டைபேட்ரியட்னா முத்தரப்பு போர், 3 பேருக்கு வந்து போர் இருக்கும். எதனாலனா கன்னூச் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த கன்னூச் பிளேஸை அடையிறதுக்காக 3 கிங்டம் என்ன பண்ணுவாங்கன்னா போராடுவாங்க. அதுல ஒண்ணு குஜாரா பிரதிகாராஸ், 2வது பாலாஸ், 3வது ராஷ்டிர குத்தாஸ். அந்த பாலாஸ்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா பாலாஸா யாரு ஃபவுண்ட் பண்ணிருப்பாங்கன்னா கோபாலா தான் வந்து ஃபவுண்ட் பண்ணிருப்பாங்க. இது இம்பார்ட்டன்ட், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரூலர் பார்த்தா தர்மபாலா. தர்மபாலா அப்படின்னு சொன்னாவே என்ன சொல்லுவாங்கன்னா விக்ரம்ஷிலா யூனிவர்சிட்டி, புத்திஸ்ட் யூனிவர்சிட்டி இவர் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க, நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இது எதுக்காக சொல்றேன்னா, இப்ப ஸ்கூல் புக்ல நம்ம லேர்ன் பண்ணணும்னு வச்சுக்கலாம், ரிவிஷன் பண்றதுதான் வந்து பிரச்சனை. ஜிஎஸ்னாவே என்னன்னா ரிவிஷன் தான் பிரச்சனை. இப்ப மேத் அப்படின்னா என்ன, டக்குன்னு வந்து எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி ஓகே இதெல்லாம் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போவோம். பட் ஜிஎஸ் அந்த மாதிரி பார்க்க முடியாது. நீங்க ஃபண்டமெண்டல் அப்படி லேர்ன் பண்ணும்போது ஸ்கூல் புக்கு இல்ல ஒரு ஸ்டாண்டர்டான புக்கில் லேர்ன் பண்றோம்னா ரிவிஷன் பண்றது நம்மளுக்கு மிஸ்டேக்கா இருக்கும். அதை ப்ராப்பரா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் என்னன்னா நான் வந்து கோர்ஸ் எடுத்திருப்பேன். அதனாலதான் சொல்றேன். சரி, இப்ப என்ன அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, கோபாலா தான் வந்து பாலா டைனஸ்டியை ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. அடுத்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷனோட ஓல்டு பில்டிங், அந்த பில்டிங்கோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. ரிப்பன் பில்டிங். இது நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்னால ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா முனிசிபல் கார்பரேஷன் சென்னையோடது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பில்டிங் தான் அவங்களோட வந்துன்னா மெயின் ஹெட் குவார்ட்டராக இருக்கும். சரி, அடுத்து போவோமா. அடுத்து பாருங்களேன், ரவீந்திரநாத் தாகூரோட கீதாஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். புக்குன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் போயம். ரொம்ப ஃபேமஸ் ஆனது ரவீந்திரநாத் தாகூரோடது. அடுத்து 78 கேனஸ் பிலிம் ஃபெஸ்டிவல் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு, இது 2025 கொடுத்துருப்பாங்க. அப்ப என்ன கரண்ட் அஃபேர், அதுவும் சினிமா ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஒரு ஆக்டருக்கு கொடுத்துருப்பாங்க, அது யாருக்கு கொடுத்தாங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இங்க பாருங்களேன், மே மாசம் இது வந்து நியூஸ்ல இருந்தது. கேனிஸ் 2025 நம்ம இந்தியாவில இருந்துமே நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆக்டர் வந்து போயிருப்பாங்க. யாருக்கு கொடுத்திருப்பாங்க அப்படின்னா ராபர்ட் நீரோ. இவர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா நிறைய நம்ம வேர்ல்டு சினிமா பார்த்துருந்தோம்னா காலிவுட்ல மார்டின் காசின்னு சொல்லி டைரக்டர் இருப்பாரு. அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கும். அவரோட மூவியான குட்ஃபெல்லா, ஐரிஷ்மேன் அந்த மாதிரி மூவில என்னன்னா நடிச்சவர் தான் இந்த ராபர்ட் நீரோ. ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கங்க, என்னன்னா ராபர்ட் நீரோக்கு தான் என்னன்னா இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து கொடுத்திருப்பாங்க. அடுத்து பார்த்தோன்னா மாடர்ன் ஹிஸ்டரியில ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரெஞ்சு கவர்னர் இருப்பாரு. அது யாருன்னு வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்கேங்க. இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிஸ்டரி தான். பட் ஹிஸ்டரியில மாடர்ன் ஹிஸ்டரியில அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் சொல்லிட்டு வந்து ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக்ல என்னன்னா மொத்தம் 5 பேர் வந்து இந்தியாவுக்குள்ள வந்திருப்பாங்க. அதுல 2 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னு பிரிட்டிஷ், இன்னொன்னு பிரான்ஸ். இவங்க 2 பேருக்கு இடையே வந்து சண்டை நடக்கும். அதை கர்நாடிக் வார் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் 3 வார் நடக்கும். அதுல ஃபர்ஸ்ட் வார்ல பிரெஞ்சு சைடு யாரு கவர்னரா இருப்பானா டூப்ளே வந்து இருப்பாரு. நான் கிளாஸ் எடுக்கும் போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பேன்.
இன்னொரு சைடு பிரிட்டிஷ் இருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் வார்ல என்னன்னா 2 சைடுமே ஜெயிக்க மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னா, இந்த பிரெஞ்சு சைடு டூப்ளே வந்து ரொம்ப டெக்னிக்கலா என்ன பண்ணியிருப்பார்னா ப்ளே பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி பிரிட்டிஷ் சைடுமே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து பிரெஞ்சு சைடு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கவர்னர்னா இந்த டூப்ளே தான் சொல்லுவாங்க. ஞாபகத்துல வச்சுக்கங்க. அப்ப என்ன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? டூப்ளே தான் வரும். சரி, அடுத்து போவோமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. அடுத்து பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், அதாவது 1991க்கு அப்புறம் இந்தியால இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு எந்த இன்ஸ்டிடியூட்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏன் 1991 இம்பார்ட்டன்ட்? இந்த கொஸ்டின் எக்கானமி பேஸ்ட் வந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அதாவது எல்பிஜி ரிஃபார்ம் அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணுவோம். லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். 1990க்கு அப்புறம் என்னன்னா இந்தியாவுக்குள்ள வந்து நிறைய இண்டஸ்ட்ரி, அதாவது வேர்ல்டு இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அதுல 2 இன்ஸ்டிடியூஷன், ஒன்னு நம்ம இந்தியால இருக்க ஆர்பிஐ வந்து ப்ளே பண்ணிருப்பாங்க. இன்னொன்னு வேர்ல்டு ஆர்கனைசேஷன் லைக் வந்து ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா லோன் வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. அதனாலவே வந்து நம்ம இந்தியால நிறைய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்டா வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கும். அதனால வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து வாங்க. அடுத்து என்னன்னா பிரிக்ஸோட சமிட் 2025 இங்க நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னா கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின். அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷனல் வந்து ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு கோஆபரேஷன் சமிட் இருந்துச்சுன்னா அதை வச்சு எக்ஸாம்பிள் வந்து கேட்பாங்க. பிரிக்ஸ் வந்து என்ன? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா இந்த 5 கண்ட்ரி சேர்ந்த ஒரு கோஆபரேஷனான ஒரு அமைப்பு தான் என்ன பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது 2025 சமிட் எங்க நடக்கும்னா பிரேசில் நடக்கும். ஞாபகத்துல வச்சுக்க. பிரிக்ஸ்ல கண்ட்ரியா இருக்க பிரேசில் தான் 2025 நடக்குது. அதனால என்ன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பிரேசில், ரியோடினி ஜெனீரோல நடக்கும். அடுத்து ஆர்டிக்கல் 19 சப்கிளாஸ் 1 இந்தியன் கான்ஸ்டியூஷன் அது எதை பத்தி பேசுன்னு கேக்குறாங்க. ஆர்டிகல் 19 அப்படின்னு சொன்னா வேணா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வரும். இது என்ன ஃபண்டமெண்டல் ரைட் வந்து கொஸ்டின் கேக்குறாங்க. போதுமே. பாலிட்டில வந்து ஆர்டிக்கல் 1ல இருந்து ஆர்டிக்கல் 51A வரைக்கும் என்னன்னா மனப்பாடம் பண்ணிடணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த ஆர்டிக்கல் வேணா வந்து பிக் பண்ணி கேட்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து போமா. அடுத்து வாங்களேன். அடுத்து என்னன்னா எந்த மெயின் ஸ்கீம் ரூரல் ஏரியால வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை ப்ரொவைட் பண்றது? எம்ப்ளாய்மெண்ட் எந்த மூலம்? ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து அதன் மூலம் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்றதுக்கான இருந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீன் தயல் உபாத்யாய கிராமின் கௌசல். இந்த கௌசல் அப்படின்னு சொன்னாவே என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான வந்து ஸ்கீம் தான் வந்து என்னன்னா கௌசல் யோஜனா அப்படின்னு சொல்றது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இந்த ஸ்கீம் தான் வரும். இது என்ன ஸ்கீம்? அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் கொடுத்துட்டு அந்த ஸ்கீம் எது சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து ஆர்டிக்கல் 13 எதை பத்தி பேசும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆர்டிக்கல் 13 எதுல வரும்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வரும். அதாவது ஆர்டிக்கல் 5ல இருந்து 11 வரைக்கும் என்னன்னா சிட்டிசன்ஷிப் பத்தி பேசும். 12 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபண்டமெண்டல் ரைட் ஸ்டார்ட் ஆகும். பட் 12வது ஆர்டிக்கல் டெஃபனிஷன் ஆஃப் த ஸ்டேட், ஸ்டேட்னா என்னன்னு சொல்லி டிஃபைன் பண்ணும். 13வது ஆர்டிக்கல் என்ன சொல்லுவாங்க, இப்ப எதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை, அதாவது நம்ம பர்சனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அப்போஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு லா பார்லிமெண்ட் வந்து மேக் பண்ணாங்கன்னா அந்த லா செல்லாது அப்படின்னு சொல்ற ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 13. எதுக்காக அப்படின்னா மக்களோட ரைட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதை நீங்க வச்சுதான் என்ன பண்ணணும் அப்படின்னா லாலா மேய்க்கணும். அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நீங்க ரிமூவ் பண்ண முடியாது. இதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வருவாங்க. எல்லாமே நீங்க ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது ப்ராப்பரா லேர்ன் பண்ணிருக்கணும். சரி, அடுத்து போமா. அடுத்த கேள்வி பாருங்க. அதாவது எவர் கிரீன் ஃபாரஸ்ட், டிராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் இந்தியால எங்க பார்க்க முடியும்னு கேட்டிருக்காங்க. இது என்ன ஜியோகிராஃபில மேப் ரீடிங் பேஸ்டு கொஸ்டின். அதாவது டிராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் எங்கன்னா எங்க அதிகமா மழை பெய்யுதோ அந்த இடத்துல பார்க்க முடியும். இங்க பாருங்க, வெஸ்டர்ன் காட்ஸ் எல்லாமே என்ன பயங்கரமா மழை பெய்யும். அதே மாதிரி இந்தியாவோட சைடுல இந்த சைடு ஈஸ்டர்ன் காட்ஸ் இங்கிட்டுமே வரும். அதே மாதிரி என்ன பெங்கால் ரீஜியன், இந்த நார்த் ஈஸ்ட் அப்படின்னு வந்தாவே அதிகமா மழை பெய்யும். அதே மாதிரி அந்த மாநிலம் நல்லா மழை பெய்யும். இதெல்லாம் என்னன்னா மான்சூன். நம்ம ஜியோகிராஃபில வந்து மான்சூன் லேர்ன் பண்ணிருக்கோம். அதுல அந்த ஃபாரஸ்ட் எங்க அதிகமா மழை பெய்யுதோ அதை வச்சு கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த ரீஜன் தான் என்னன்னா டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டை பார்க்க முடியும். அதனால என்னன்னா ஆப்ஷன்ல எது இருக்குன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டு, அதே மாதிரி அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டை நம்மளால பார்க்க முடியும். இதெல்லாம் ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணிருக்கணும். சரி, அடுத்து வாங்க. அடுத்து என்னன்னா ஆர்டிஏ ஆக்ட் 2005 எது சம்பந்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் என்ன ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஏன்னா ஆர்டிஏ நம்மளே வந்து நிறைய இதில் ஃபைல் பண்ணியிருப்போம். அதாவது
ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த ஸ்கீம் எந்த நிலைமையில இருக்கு, கம்ப்ளீட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களா இல்ல வந்து பண்ணாம இருக்காங்களா, ஒவ்வொரு கிராமத்துக்கும் எவ்வளவு பட்ஜெட் அலோகேட் பண்றாங்க, அது எப்படி செலவு பண்ணாங்க, இந்த மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா ஆர்டிஏ ஃபைல் பண்ணி பார்த்துக்கலாம். அப்ப என்ன, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டோட இன்ஃபர்மேஷன் அது என்ன நடக்குன்னு சொல்லிட்டு சிட்டிசனுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் ஆர்டிஏ ஆக்ட் 2005. இதையுமே ஞாபகத்துல வச்சுங்க, வருஷமே வந்து சம்டைம்ஸ் கேட்கலாம். அடுத்து பாருங்களேன், டயார்கிக்கான மீனிங் வந்து கேட்குறாங்க. அந்த டயார்கி அப்படின்னு ஒரு வேர்டு எங்க நம்ம லேர்ன் பண்ணணும்னா ஹிஸ்டரியில லேர்ன் பண்ணுவோம். அதாவது ஹிஸ்டரியில, மாடர்ன் ஹிஸ்டரியில பிரிட்டிஷோட ஆக்ட, பிரிட்டிஷ் ஆக்ட்னா என்ன, ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 அதுல இருந்து இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 வரைக்கும் வரும் பாத்தீங்கன்னா, அது எல்லாத்தையுமே டீட்டெயிலா நம்ம லேர்ன் பண்ணுவோம். அதுல என்ன, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்லுவாங்க, டயாரிக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. டயாரிக்கினா ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம வந்து என்னன்னா மாடர்ன் கான்செப்ட்ல என்ன சொல்றோம்னா, சென்டரோடது யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாலிட்டில கான்ஸ்டியூஷன் டாபிக் லேர்ன் பண்ணும்போது லேர்ன் பண்ணுவோம். அதோட பேஸ் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தா இதுல இருந்தா வந்திருக்கும், டயாரிக்கில தான் சொல்லுவாங்க. டயாரிக்கி அப்படின்னா இருக்கிற சப்ஜெக்ட்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப எஜுகேஷன், வாட்டரு, ஃபினான்ஸ், அக்ரிகல்ச்சர், டிஃபென்ஸ் இதுதான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற சப்ஜெக்ட்ல எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கோ அதை என்ன சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அது வந்து பார்த்துக்கலாம், ரொம்ப அந்த அளவு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா அதை ரிசர்வ்டு சப்ஜெக்ட் சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்டை யாரால மட்டும்தான் வந்து பார்க்க முடியும், அது யாருக்கு மட்டும்தான் பவர் இருக்கும் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1990 யார் சொல்லுவாங்கன்னா கவர்னருக்கு மட்டும். அதாவது கவர்னர் மீன்ஸ் என்ன, அந்த ஸ்டேட். பிரிட்டிஷ் பீரியட்ல என்ன இருக்குன்னா மூணே தான் இம்பார்ட்டன்ட். ஒன்னு மெட்ராஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடுத்து பார்த்தோன்னா பாம்பே இருக்கும், அடுத்து பார்த்தோன்னா பெங்கால் இருக்கும். இந்த 3 ஸ்டேட் தான் என்ன பண்ண முடியும்னா அதுல கவர்னர் இருப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா முடிவெடுப்பாங்க. இதுக்குன்னா டிரான்ஸ்ஃபரான சப்ஜெக்ட். அப்ப ரிசர்வ் சப்ஜெக்ட் என்ன, பார்லிமெண்ட், அதாவது ஸ்டேட் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு இருப்பாங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எலெக்ட் பண்ணிருப்பாங்க. அதனால அவங்க அதுக்கான டிசிஷன் எடுக்க முடியும். இந்த மாதிரி தான் கொண்டு வந்திருப்பாங்க. லேட்டர் நம்ம ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிருக்கோம்னா யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் இந்த மாதிரி வந்து மாடிஃபை பண்ணிருக்கோம். ஸோ அதனால என்ன அப்படின்னா இப்ப பாருங்க, டயார்கி மீன்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர், அதாவது கவர்மெண்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் வந்து டிவைட் பண்ணிருப்பாங்க ரெண்டு பார்ட்டா. ஒரு பார்ட் என்னன்னா சம் சப்ஜெக்ட் ஹெட்டட் பை எலெக்டட் மினிஸ்டர், சிலது வந்து கவர்னர். அப்ப என்ன, சில அபிஷியல் டைரக்டா ஆபீசரா இருந்தானா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்ட்ரோல் பண்ற மாதிரியும், இப்ப எலெக்டட் அப்ப பீப்புளால வந்தவங்களுக்கு சில இதுல மட்டும் தான் என்னன்னா ரைட்ஸ் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட், நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க, அதனால ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சரி இப்ப என்ன, அவ்வளவுதான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது நிறைய கொஸ்டின் கேட்டாங்க, பட் நான் கிடைச்சத வச்சு வந்து சொல்றேன். இது வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஹிஸ்டரியை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கரண்ட் அஃபேர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸ், டிஃபென்ஸ், அதே மாதிரி ஸ்கீம் ரிலேட்டடா இருந்துச்சுன்னா அதையும் வந்து பார்த்துட்டு போங்க. பாலிட்டியில வந்து ஆர்டிகல் 1ல இருந்து ஆர்டிகல் 51 கண்டிப்பா வந்து மனப்பாடம் பண்ணிருங்க. மிச்சம் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் எல்லாமே ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க. ஏன்னா இது வந்து கொஸ்டின்ஸ் வந்து எல்லா ஷிஃப்ட்டுமே கேட்கறாங்க, இம்பார்ட்டன்ட் மிஸ் பண்ணிடக்கூடாது. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக கம்ப்ளீட் ஜிஎஸ் கோர்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வந்துன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.